தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, முன்னேற்றம், பணம், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்னென்ன வரும்? ஜாயின்ட் பெயின், அலர்ஜி. ஒரே திடீர்னு சளியெல்லாம் கட்டிக்குமா. சிலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சளியெல்லாம் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சுபகாரியம் டக்கு டக்குன்னு நிறைவேறுமா. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பம்லாம் சிலருக்கு சிதையுமா. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசணுமா. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம்லாம் பட்டிங்கன்னா டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடும். வெளியிடம், பயணம், அனுகூலம், வியாபாரம் எல்லாம் முன்னேற்றம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம், ஏற்றம், தைரியம் ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். புது பொசிஷனுக்கு வருவீங்க. மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக கவனம். பிள்ளையார் தான், காரிய சித்தி மாலை தான், வேறு எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது. காரிய சித்தி மாலை 11 முறை டெய்லி கேட்கிறதோ சொல்கிறதோ வேற அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். லூப்பில் போட்டு விட்டுருங்க, அது பாட்டு ஓட போதும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலம் பெறக்கூடிய ராசி யாரு? கன்னியா ராசிக்காரர். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உறவுகளில் இருந்த சிக்கல் தீரும். இவ்விடம் மாறி வேற தொழிலுக்கு செல்லலாம், வேற வியாபாரத்துக்கு செல்லலாம், வேற படிப்புக்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்கள் தைரியமாக இம்பாக்ட் பண்ணலாம். அதெல்லாம் கிடைக்கும். புதிய அறிமுகத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனம். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். ஏதாவது புது மெசேஜ் எல்லாம் வருதுன்னா பதில் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு யார் என்னான்னு எல்லாம் ட்ரூ காலரில் பார்த்துட்டு பிறகு பாருங்கள். வம்ப விலை கொடுத்து வாங்கிடாதீங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு தேன் தடவி வார்த்தைக்கு நம்பி ஏமாறாது.